ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தொடங்கியது. வாக்குப்பதிவு. டெல்லி சட்டமன்றத்திற்கும் இன்று வாக்குப்பதிவு. அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்பு. திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார். தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான மோதலால் மக்களுக்குத்தான் பாதிப்பு. அரசு நிறைவேற்றும் மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் கருத்து. மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். டெல்டா பகுதி சேதத்தை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு புதிய யோசனை. சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி. 5 நிமிடங்களில் விற்று தீர்த்த டிக்கெட்டுகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஆளுநர் தமிழக அரசு இடையிலான மோதல் மக்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மாநில அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழக அரசுக்கும் ஆளுநர் RN ரவிக்கும் இடையே பல்வேறு விவகாரங்களில் கருத்து மோதல் நீடித்து வரும் நிலையில் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் பரிசீலிக்க தவறுவது, செயல்படாமல் இருப்பது, புறக்கணிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களில் 2 மட்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநர் மற்ற 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பிவிட்டார் என தமிழக அரசு சார்பில் கூறப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் ஆளுநர் அவ்வாறு செய்திருக்க கூடாது என்று கருத்து தெரிவித்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் வாகனம் நிறுத்த டோல்கேட் முறையில் கட்டணம் வசூலிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. சென்னை மாநகராட்சி பற்றாக்குறை பட்ஜெட்டை ஆண்டுதோறும் தாக்கல் செய்து வரும் நிலையில் வருவாயை அதிகரிக்க என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை மாநகராட்சி நிர்வாகம் ஆராய்ந்து வருகிறது. மாநகராட்சிக்கு உட்பட்ட கட்டண வாகன நிறுத்தங்களில் வசூலை முறைப்படுத்த மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மெரினா, பெசன்ட் நகர், எலியட்ஸ் ஆகிய கடற்கரை பகுதிகளில் வாகன நிறுத்த கட்டணம் வசூலிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்மார்ட் வாகன நிறுத்த முறையை அமல்படுத்துமாறு மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். பொதுத் தேர்வுக்கான பணிகளை மேற்பார்வையிட மாவட்ட வாரியாக 2 IAS அதிகாரிகள், பள்ளிக் கல்வித்துறையின் மூத்த இயக்குநர்கள் உள்ளிட்டோரை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையும், 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 5ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளன. இந்த நிலையில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு பணிகளை கவனிக்க 35 அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 70 தொகுதிகளை கொண்ட தலைநகர் டெல்லி சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. பலத்த பாதுகாப்புடன் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. டெல்லியில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்று நாடு முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க நிலையான நிவாரண திட்டத்தை உருவாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையை அடுத்த உப்பூரை சேர்ந்த முனியன் என்ற விவசாயி நெற்பயிர் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் ஏற்பட்ட இழப்பை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் போது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய இழப்பீடு வழங்கும் வகையில் நிலையான நிவாரண திட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன் மூலம் தான் விவசாயிகளின் இதுபோன்ற தற்கொலை நிகழ்வுகளை தடுக்க முடியும் என தெரிவித்துள்ள ராமதாஸ், தற்கொலை செய்து கொண்ட முனியன் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடும், அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது.
காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலையுடன் ஓய்ந்த நிலையில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலை அதிமுக உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ளதால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியிடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. 46 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 53 வாக்குச்சாவடிகளில் 237 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 2,27,536 வாக்காளர்களும் சிரமமின்றி வாக்களிப்பதற்காக ஏதுவாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவையொட்டி 2,600க்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் 3வது காலநிலை மாநாட்டை தொடங்கி வைத்துள்ள முதலமைச்சருக்கு பாமக தலைவர் அன்புமணி 3 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மாநில சதுப்பு நிலங்கள் ஆணையம் அமைக்கப்பட்டு 6 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் 2017ஆம் ஆண்டு விதிகளின் கீழ் தமிழ்நாட்டின் ஒரே ஒரு சதுப்பு நிலத்தை கூட இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் அனைத்து சதுப்பு நிலங்களும் 2017இன் விதிகளின் கீழ் உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும். சென்னை மாநகரை ராம்சார் சதுப்பு நில மாநகரங்கள் பட்டியலில் இணைப்பது குறித்த அறிவிப்புகளை காலநிலை மாநாட்டில் முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதக்கலவரத்தை தூண்ட சிலர் முயற்சி செய்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், நாடாளுமன்றத்தில் தங்கள் கட்சி உறுப்பினர்கள் தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் உரிய நிதியை ஒதுக்க வலியுறுத்தி குரல் கொடுப்பார்கள் என தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் மாற்றங்கள் செய்யவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பல 100 ஆண்டுகளாக ஒற்றுமை உணர்வோடு அவரவருக்கான வழிபாட்டை செய்து வருகிறார்கள் என கூறிய அவர், இந்த ஒற்றுமை உணர்வை சீர்குலைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு சிலர் செயல்படுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தினார். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 16 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசாணை 243ஐ ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறது. தங்களது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டமும், வரும் 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டமும் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவையொட்டி பிரதமர் மோடி இன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார். இதற்காக இன்று டெல்லியில் இருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் பிரயாக்ராஜ் நகருக்கு செல்லும் பிரதமர் மோடி காலை 11 மணி முதல் 11:30 மணிக்குள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார். தலைநகர் டெல்லியில் இன்று சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் பிரதமர் மோடி கும்பமேளாவில் புனித நீராடுகிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி துறவிகளுடன் கலந்துரையாடுவார் என்றும் கூறப்படுகிறது. பிரதமர் வருகையொட்டி பிரயாக்ராஜ் நகரில் பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டு உள்ளது. 1.5 மாத காலம் நடைபெறும் கும்பமேளாவில் இதுவரை 10 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியிருக்கிறார்கள். சேவா பாரதி அமைப்பு சார்பில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் கர்மயோகினி சங்கமம் நடைபெறவுள்ளது. கர்மயோகினி சங்கத்தின் நிர்வாகிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சங்கத்தின் தலைவர் டாக்டர் சுதா சேஷியன், தங்கள் அமைப்பு சார்பில் கன்னியாகுமரியில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழகத்தில் முதல் மகளிர் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் இதில் 50,000 பெண்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இன்னமும் நிறைய பேர் தயங்கிக்கிட்டு இருக்காங்க. ரூரல் ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வரலாமா கூடாதா, பொது வாழ்க்கைக்கு வரும்போது நிறைய சிக்கல்கள் வருது, அவதூறு வருது, யார் யாரோ என்னென்னமோ கமெண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு மனப்பான்மை பல பெண்கள்கிட்ட இருக்கு. அப்போ வெளியில வரத்துக்கு அவங்க தயங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்ல சில காரணங்களையாவது இந்த சங்கமத்தின் மூலமாக களைந்து அவங்களுக்கும் தைரியமா வெளியில வரத்துக்கு ஒரு வாய்ப்பை இந்த சங்கமம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுகாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக புற்றுநோயை வகைப்படுத்த புற்றுநோய் மருத்துவ மையங்கள் அரசை வலியுறுத்தியுள்ளன.
உலக புற்றுநோய் தினத்தையொட்டி அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இது தொடர்பான பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டது. புற்றுநோய் சிகிச்சையின் தரத்தை மேம்படுத்த சுகாதாரத்துறைக்கு அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக புற்றுநோயை வகைப்படுத்த வலியுறுத்தி இந்திய கதிர்வீச்சு புற்றுநோய் நிபுணர்கள் சங்கம், தமிழ்நாடு அறுவை சிகிச்சை புற்றுநோயின் நிபுணர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு குழந்தைகள் நல புற்றுநோயியல் மருத்துவ சங்கம் ஆகிய அமைப்புகளின் ஒத்துழைப்போடு இந்த பரப்புரை திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. நெதர்லாந்தில் டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தாவுக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெதர்லாந்து செஸ் போட்டியில் உலக சாம்பியன் பலரும் விளையாடினார்கள் என்றும் இதில் வெற்றி பெற்றது மிகவும் பெருமை அளிப்பதாக உள்ளது எனவும் கூறினார். உலகக்கோப்பை உட்பட இந்த ஆண்டு பல சர்வதேச செஸ் போட்டிகள் நடைபெற உள்ளதால் இது உற்சாகமான ஆண்டாக இருக்கும் என்று பிரக்ஞானந்தா தெரிவித்தார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோத இருக்கும் ஆட்டத்திற்கான டிக்கெட்டுகள் 5 நிமிடங்களில் விற்று தீர்த்தன. 9வது ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் வரும் 19ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தானிலும் துபாயிலும் நடைபெறுகிறது. 8 அணிகள் பங்கேற்கும் இப்போட்டியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததால் இந்திய அணி பங்கேற்கும் ஆட்டங்கள் மட்டும் துபாயில் நடத்தப்பட உள்ளன. இதில் பரம எதிரிகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதும் ஆட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆன்லைனில் விநியோகிக்கப்பட்ட டிக்கெட்டுகள் 5 நிமிடங்களில் விற்று தீர்த்தன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.